இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சில நம்பர்ஸ் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம். எங்க போனாலும் அந்த நம்பர்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். லைசன்ஸ், அட்ரஸ் பார்க்கும்போது, போன் நம்பர் கேட்கும்போது, டைம் பார்க்கும்போது, இப்படி நிறைய இடங்கள்ல ஒரே நம்பர் நம்மள திரும்ப திரும்ப துரத்திக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன் இந்த நம்பர்ஸ் நம்ம கண்ணுல படுது? ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்ன? ஏஞ்சல்ஸ் எல்லாம் யாரு? ஒவ்வொரு ஏஞ்சல்ஸுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு நம்பர் இருக்குமா? அப்படி அந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அர்த்தங்கள் இருக்கா? இப்படி உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பதிவை முழுமையா பாருங்க. முதல்ல ஏஞ்சல்ஸ்னா யாரு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். சில சமயங்கள்ல ஏஞ்சல்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு அதிசயமான ஒண்ணா இருக்கும். ஏஞ்சல்ஸ் அப்படின்னா அவங்கள தூய்மையான ஆன்மாவா இல்ல நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எனர்ஜியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை. ஏஞ்சல்ஸ் எல்லாருமே நமக்காக உதவி செய்ய வந்தவங்க, தூய்மையான ஆன்மாக்கள், நம்முடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏஞ்சல்ஸ் அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு தூதுவர்கள் அப்படின்ற அர்த்தமும் இருக்கு. சோ ஏஞ்சல்ஸ் கடவுள் கிட்ட இருந்தோ இல்ல யூனிவர்ஸ் கிட்ட இருந்தோ அனுப்பப்பட்ட தூதுவர்களாக தான் பாக்குறாங்க. மனுஷங்களை விட ஏஞ்சல்ஸ் நிறைய சக்திகளையும் நிறைய ஆசீர்வாதங்களையும் பெற்றிருப்பாங்க. கடவுளையும் யூனிவர்ஸையும் அது கூட நம்மளையும் இணைக்கக்கூடியவங்க தான் இந்த ஏஞ்சல்ஸ். நம்மளால அவங்கள பார்க்க முடியாது, ஆனா அவங்க இந்த உலகத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது நம்மளுடைய காரணங்களால நம்மள சூழ்ந்து நம்மளுடைய மனசுக்கு அமைதியை கொடுப்பாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு துணையா இருப்பாங்க. நம்முடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அப்படின்னு எப்படி நம்மள பாதுகாக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்க மாதிரி நம்மள பாதுகாக்கிறதுக்கு கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. நம்மள பாதுகாக்கக்கூடிய கார்டியன் ஏஞ்சல்ஸ் 2 பேர்னு சொல்லப்படுது. நம்மளோட பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாத்து சரியான முறையில வழிநடத்தி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வைக்கிறது தான் அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லப்படுது. ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே ஒரு தனித்துவமான குறிப்புகள். இது எல்லாமே நம்மள பாதுகாக்கிறதுக்கு ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய தகவல்கள். நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்காகவும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு அன்பு கொடுக்கிறதுக்காகவும் இந்த ஏஞ்சல் எண்கள் மூலமா நம்மளுக்கு தகவல் அனுப்புவாங்க ஏஞ்சல்ஸ். ஏன் இவங்க எண்கள் மூலமா பேசுறாங்க? நேரடியாவே வார்த்தைகள் மூலமா பேசிடலாமே அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா ஏஞ்சல்ஸ்க்குன்னு தனிப்பட்ட ஒரு மொழி இருக்கு. ஏஞ்சல்ஸ் எப்பவுமே எனோஷியன் அப்படின்ற ஒரு மொழியில தான் பேசுவாங்க. அந்த மொழிய மனுஷங்களான நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சோ அதனாலதான் இந்த மாதிரி நம்பர்ஸ வச்சு கோடு யூஸ் பண்ணி நமக்கு தகவல்களை அனுப்புறாங்க. ஒவ்வொரு நம்பர்ஸும் ஒரு தனிப்பட்ட வைப்ரேஷன் எடுத்துட்டு வரும். அதோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளால ஞானத்தையும் ஆதரவையும் உணர முடியும். பொதுவாவே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் மொபைல் போன்ஸ் இதுல எல்லாமே 1111 அப்படின்ற எண்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்போம். இத நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். ஆனா இத ஒரு கோஇன்சிடென்ட் அப்படின்னு தான் பாப்போமே தவிர இது நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பிரபஞ்சத்தால அனுப்பப்பட்டதுன்னு யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில முக்கியமான தருணங்கள்ல இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அதிகமா பார்க்க முடியும். எப்பெல்லாம் நமக்கு உதவி தேவைப்படுதோ, வழிகாட்டுதல் தேவைப்படுதோ, எப்பெல்லாம் நம்ம சவால்களை சமாளிச்சுட்டு இருக்கோமோ அப்பெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏஞ்சல் நம்பர்ஸ் தென்படும். அதை வச்சு நம்மளுக்கு யாரோ ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர போகுது அப்படின்னு நம்பிக்கைய நமக்குள்ள நாமே உருவாக்கிக்கணும். பொதுவான ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கா? பொதுவாவே நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய இருக்கு. 1111, 444, 555 இதெல்லாம் தான் காமனான ஏஞ்சல் நம்பர்ஸ். நம்ம சரியான பாதையில போய்கிட்டு இருக்கோம், சரியான திசையில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த 111 ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம கண்ணுல தென்படும். 444 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து நமக்கு முக்கியமான ஒரு தகவல் வரப்போகுது அப்படின்றத குறிக்குது. அதே மாதிரி 555 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத குறிக்குது. நம்மள சுத்தி நிறைய காமனான ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி அது ஒவ்வொன்றும் தனித்தனியான அர்த்தங்களை குறிக்குது. உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு ஆதரவும் வழிகாட்டுதலும் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்க கண்ணுல படும். இப்படி நம்ம ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வழிகாட்டுதலை தேடிக்கிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு நம்பர் திரும்ப திரும்ப நம்ம கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது இந்த பிரபஞ்சத்தோட அறிகுறிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பர்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க பார்க்கக்கூடிய அந்த நம்பர் உங்களுடைய உள்ளுணர்வுல ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய உள்ளுணர்வை பயங்கரமா தூண்டுது அப்படின்னா அது உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த ஒரு நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு, ஆனா இந்த நம்பருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஆன்லைன்ல நிறைய சோர்சஸ் இருக்கு. அதுல நீங்க செக் பண்ணாலே உங்களால அந்த எண்ணுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கட்டாயமான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது ஒரு யுனிவர்சல் லாங்குவேஜ். ஆன்மீக ரீதியா பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இது. ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வழிகாட்டுதல் கொடுத்து நம்மள அவங்க கூட கனெக்ட் பண்ற சக்தி வாய்ந்த வழிதான் இது. ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறப்போ கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் இம்ப்ரூவ் பண்ண இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் ரொம்பவே உதவியா இருக்கும். ரிலேஷன்ஷிப், கெரியர்,
கெரியர், ஆரோக்கியம் இப்படி எதுவா இருந்தாலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நமக்கு உதவி பண்ணும். சோ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி நிறைய புத்தகங்கள் அவைலபிளா இருக்கு. அங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி நிறைய தகவல்களை படிக்க முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்விக்கான பதிலுக்கு 2 வழிமுறைகள் இருக்கு. அது என்னன்னா, முதல் வழி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மூலமா உங்களுடைய சொந்த ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. முதல்ல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. முதல்ல டேட், அப்புறம் மந்த், அப்புறம் இயர். இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கோங்க. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர டோட்டலை தனித்தனியா ஆட் பண்ணும்போது உங்களுடைய ஏஞ்சல் நம்பர் கிடைச்சிடும். உதாரணத்துக்கு 2/4/2019 இதுதான் நீங்க பிறந்த தேதி அப்படின்னா இத ஆட் பண்ணணும். 0 கூட்டல் 2 கூட்டல் 0 கூட்டல் 4 கூட்டல் 2 கூட்டல் 0 கூட்டல் 1 கூட்டல் 9 இப்படி ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 18. இப்படி தனித்தனியா ஆட் பண்ணா மொத்தமா 18 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். இந்த 18 1 + 8 அப்படின்னு ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9 அப்படிங்கிற நம்பர் கிடைக்கும். இதுதான் உங்களுடைய ஏஞ்சல் நம்பர். இந்த 9 சம்பந்தப்பட்ட நம்பர்ஸ் அடிக்கடி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தகவல் அனுப்பி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது வழி, உங்க பேர் மூலமா கண்டுபிடிக்கிறது. இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். முதல்ல உங்களோட நேம் எழுதிட்டு ஒவ்வொரு எழுத்துக்கும் பொசிஷன் நம்பர் அப்படின்னு ஒன்னு இருக்கும், அதை எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு ஏனா நம்பர் 1, பீனா நம்பர் 2, சீனா நம்பர் 3, ஜட்னா நம்பர் 26 அந்த மாதிரி உங்களுடைய லெட்டர்ஸ்க்கான எழுத்தை எழுதிக்கோங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டலை அகைன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய நம்பர் தான் உங்களுடைய ஏஞ்சல் நம்பர். உதாரணத்துக்கு ராம் அப்படிங்கிற நேம் எடுத்துக்கலாம். ஆர் அப்படின்ற எழுத்து 18வது இடத்துல இருக்கு. ஏ அப்படின்ற எழுத்து 1வது இடத்துல இருக்கு. எம் அப்படின்ற எழுத்து 13வது இடத்துல இருக்கு. சோ 18 + 1 + 13 = 32. சோ 18 கூட்டல் 1 கூட்டல் 13 அப்படின்னு கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 அப்படின்றது வரும். வந்த டோட்டலை 3 + 2 அப்படின்னு தனியா கூட்டினோம் அப்படின்னா 5 அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும். சோ இந்த நம்பர் தான் உங்க பேரோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர். இந்த மாதிரி தான் உங்களுக்கு தனியா இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். ஏஞ்சல் நம்பர்ஸ் எப்படி எல்லாம் தென்படும்? இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எப்படி வேணாலும் நம்ம கண்ணில் படலாம். உதாரணத்துக்கு நம்ம சாதாரணமா நடந்து போய்கிட்டு இருக்கும் போது கார்ல, பைக்ல, பஸ்ல, சுவர்ல, மொபைல்ல, வாட்ச்ல இப்படி எதுல வேணாலும் அந்த நம்பர்ஸ் தென்படும். இல்ல அப்படின்னா கனவுல கூட வரலாம். கனவுல ஏஞ்சல் நம்பர்ஸ் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். அப்படி இருந்தாலும் கனவுல வரும்போது இன்னும் ஆழமான அர்த்தங்களை தேடணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பல முறைகள் ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்மள வந்து அடையும். ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே கண்ணுக்கு நல்லாவே தெரியுது, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அது எதனால? இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெசேஜ் உங்களுக்கானது இல்ல, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேறு யாரோ ஒருத்தருக்கானது. அதனாலதான் உங்களுக்கு எதுவுமே நடக்கல. உதாரணத்துக்கு நீங்க ரிப்பீட்டா 111 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதே நேரத்துல உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களோட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு இருக்காங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த நம்பர் மூலமா மெசேஜ் அனுப்பி உங்களுடைய நண்பருக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி டைம்ல நீங்க தான் உங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஞ்சர். எதுவுமே நடக்கல அப்படின்னாலும் கூட நீங்க அந்த வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ண தயாரா இல்ல அப்படின்னு அர்த்தம். அதுவும் இல்ல அப்படின்னா நீங்க அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணாலும் கூட அதை சரியான முறையில பயன்படுத்திக்க முடியல, அதுக்கான கெப்பாசிட்டி உங்ககிட்ட இல்ல அப்படிங்கிறது கூட காரணமா இருக்கலாம். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலான சேம் எனர்ஜி லெவல்ல நீங்க ரிசீவ் பண்ணணும். அதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லாத போது ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்ககிட்ட வரும், ஆனா அதனால எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வரக்கூடிய தகவலை கேட்கறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா சிக்னல் ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்னா உங்களால எதையுமே கேட்க முடியாது. ஆனா நீங்க கண்டினியூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்பயாச்சும் ஒரு டைம் உங்களால அந்த ஸ்டேஷனை ரீச் பண்ண முடியும். அப்போ சத்தமா கிளியரா உங்களுக்கான மெசேஜ் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஏஞ்சல் நம்பர்ஸுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜுக்கும் ஏத்த மாதிரியான எனர்ஜி லெவல்ல இருந்தா மட்டும் தான் அதை உங்களால சரியா ரிசீவ் பண்ண முடியும். உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிட்டு உங்களுக்கான அந்த வைப்ரேஷனை அதிகப்படுத்திக்கிறீங்க அப்படின்னா உங்களாலையும் அந்த மெசேஜை கிளியரா சத்தமா ரிசீவ் பண்ண முடியும். எப்படி உங்களுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இயற்கையோட நிறைய நேரங்களை செலவழிக்கிறது, முக்கியமா ஒரே இடத்துல. உதாரணத்துக்கு ஒரு பார்க்க சூஸ் பண்ணி அங்கேயே தியானம் பண்றது, யோகா பண்றது, உங்கள மாதிரி சேம் பர்பஸ் இருக்கக்கூடிய பீப்பிள்ஸோட இணையறது, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறது, நெகட்டிவ் நியூஸ், டிராமா இப்படி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றது, இது எல்லாத்தையுமே செஞ்சீங்க அப்படின்னா உங்களால உங்களுடைய வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இத ஜர்னல் மாதிரி வச்சு கூட உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் ஒரு ரெக்கார்ட் மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எப்படி பயன்படுத்தலாம், ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி என்னோட வாழ்க்கையை நான் முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான சில டிப்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் தென்படுதோ அப்பெல்லாம் அதை நோட் பண்ணுங்க. இதன் மூலமா உங்களால ஏஞ்சல்ஸ் அனுப்பக்கூடிய
நிறைய தகவல்களை ட்ராக் பண்ண முடியும். அடுத்ததா அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத தேடணும். அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உடைய உண்மையான அர்த்தம் என்ன, அது உங்க வாழ்க்கையில எப்படி அப்ளை ஆகுது, அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, இப்படி எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான கைடன்ஸ் கிடைச்சதோ அது மாதிரி உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தி ஆகணும் அப்படின்னு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் சொன்னா அது உங்களுக்கு நல்லதுக்கான விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் ஒரு அறிகுறியா காட்ட சொல்லி கேட்க முடியுமா? மெசேஜஸ் நார்மலா ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமா தானா வராம நம்மளே அந்த மாதிரி மெசேஜ வர வைக்கணும். அதுக்கு நமக்கு எந்த மாதிரியான மெசேஜ் கைடன்ஸ் எல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே தெளிவா கேட்கணும். எப்ப அந்த அறிகுறி உங்களுக்கு வரணும்னு விரும்புறீங்க, எந்த நேரத்துக்கு வரணும் அப்படின்றத தெளிவா யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும். அந்த அறிகுறிகள் உங்களுக்கு வர்றதுக்காக காத்திருக்கணும். அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்க கண்ணுல தென்பட்டதுமே அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கணும். இன்னும் நிறைய சைன்ஸ் வந்தாதான் இது எனக்கு வந்த அறிகுறி அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்க கூடாது. நம்ம ரொம்பவும் டிலே பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகளும் காணாம போயிடும். சோ ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கான அறிகுறிகள் வேணும் அப்படின்றத தெளிவா கேட்டு அந்த அறிகுறிகளுக்காக வெயிட் பண்ணி அதுக்கு உடனே செயல்படுங்க. இதையும் தாண்டி ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லா ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் ஆன்மீக சம்பந்தப்பட்டதாகவோ இல்ல வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாகவோ இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த நம்பர் உங்க வாழ்க்கைக்கான பாதையா கூட இருக்கலாம். ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு பர்టిక్యులரா ஆர்டர் எல்லாம் கிடையாது. அது எந்த ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம். எப்ப வேணாலும் ஏஞ்சல் நம்பர்ஸ் தென்படலாம். யார் வேணாலும் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்கலாம். அதனால ஏஞ்சல் நம்பர்ஸ் இவங்களுக்கானதுதான் இப்பதான் தெரியும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. மொத்தத்துல இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் பாசிட்டிவிட்டியும் கொடுக்கும். நம்ம செய்யற ஒரு முக்கியமான தவறு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் கூட முழுசா அட்டாச் ஆகிறது தான். ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம கண்ணுக்கு தென்படுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, அப்படி அது தெரியல அப்படின்னா ரொம்பவே ஃபீல் பண்றது, மனசுடைஞ்சு போறது, இப்படி எல்லாம் பண்ணும்போது பதட்டமும் வருத்தமும் எரிச்சலும் தான் வரும். சோ நம்ம மனசை கஷ்டப்படுத்தி நம்மள மொத்தமா நெகட்டிவா மாத்துற மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் மொத்தமா டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. எப்பவுமே ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கரேஜ்டா ஃபீல் பண்ணாதீங்க. சோ ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, உங்களை கேர் பண்றதுக்காக தான் உங்க லைஃப்ல வருது. சோ இப்பவே உங்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. 3:33 அலாரம் வச்சு எந்திரிச்சு வற்புறுத்தி ஏஞ்சல் நம்பரை பார்க்க கூடாது. ஏஞ்சல்ஸ் எல்லாம் எப்போ உங்களுக்கு தகவல் அனுப்பணும், எப்போ உங்களோட ஏஞ்சல் நம்பரை பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் உங்களால அந்த நம்பரை பார்க்க முடியும். நிறைய மக்கள் சமூக வலைதளங்கள்ல தனக்கு இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய தென்பட்டதாகவும் தனக்கு நிறைய கைடன்ஸும் ஆதரவும் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த நம்பர்ஸ் தானாவே கண்ணுக்கு தெரியும் போது அதை தவிர்க்காம அதற்கான அர்த்தத்தை தேடணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு நம்பர் அடிக்கடி தெரியுது அப்படின்னாலும் இல்ல இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.